புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ செம்மணியில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், செம்மணியில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களும் ஐநா பதிவிடப்பிடம் வந்து மகஜர் கையளிக்கிற நிகழ்வுகள் இருக்குது. அது நாளைய தினம் தமிழர் தாய பகுதியில் இருந்து எல்லா இடங்களில் இருந்தும் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த நிகழ்வு சம்பந்தமான விளக்கங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முழுமையான விஷயங்களை அதை நாங்கள் அகவணக்கம் அனைவரையும் ஒரு அகவணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக மலர் மாலை அணிவித்தல். இதனை அணிவிப்பதற்காக மூத்த போராளி ஜேம்ஸ் அண்ணா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக தாய செயலணியின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் செல்வகுமார் அவர்களை உரையாற்றுமாறு அழைத்திருக்கிறோம். செம்மணி என்பது தமிழகம் மேல் இலங்கை அரச பயங்கரவாதத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இன அழிப்பின் அடையாளம் மாத்திரமே. இங்கே தமிழர்களுடைய எலும்புகளும் பேசிக் கொண்டிருக்கின்றது தங்களுக்கான சர்வதேச நீதி விசாரணையை குறித்து. அந்த வகையில் நாங்கள் ஒருபொழுதும் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஊடாக உள்ளக பொறிமுறையின் நம்பிக்கையற்றவர்களாக, அதன் மேல் ஒரு துளி கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஈரத்தோடு கூட நாங்கள் காணப்படுகின்றதனால் இந்த அலங்கெடுக்கப்படுகின்ற எலும்புகளும் கூட சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களூடாக அங்கே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தமிழர் தேசத்திலே நடைபெற்ற அத்தனை இன அழிப்புகளுக்கும் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். இன அழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நாடுகளுக்கு சர்வதேச ரீதியிலே சர்வதேச நாடுகள் மேற்கொண்டிருந்ததான விசேட தீர்ப்பாயங்களை இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராகவும் மேற்கொண்டு அதன் மூலம் வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தேசத்தினுடைய பூர்வீக நிலப்பரப்பாகும். நாளைய தினம் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் நூலகத்துக்கு முன்பதாக ஒன்று சேர்ந்து அங்கே இருந்து நாங்கள் நடைபவனியாக சர்வதேச நாடுகளினுடைய பதிவிட பிரதிநிதியினுடைய காரியாலயத்திலே இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை நாங்கள் நாளைய தினம் கையளிக்க இருக்கின்றோம். அந்த போராட்டத்துக்கும் அந்த பேரணிக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மக்கள், குறிப்பாக தமிழ் தேசியத்தின் பால் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பணிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கங்களின் உறவினர்கள், உள்ளூர் சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், இன்னும் விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள் என அனைவரும் அணிதிரண்டு வந்து இந்த போராட்டத்தினுடைய கருதியையும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டவர்களை இது ஆயுதமேந்தி போராடியவர்களுக்கும் ஆயுதத்தோடு நின்றவர்களுக்குமான ஒரு நிகழ்வு அல்ல. சாதாரணமாக தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொண்டு தன்னுடைய கல்வியை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய உழைப்பை பார்த்து கொண்டு வெறுமனே தாங்களாக அமைதியாக இருந்த மக்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கைகளை கால்களை கட்டி அவர்களை சித்திரவதை செய்து அவர்கள் ஏன் சாகின்றோம் என்று தெரியாமலே செத்து போன
அந்த உறவுகளை நினைத்து இவர்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றார்கள். இதற்கன் இதை நினைத்து அவர்களுக்காக கோலமிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தாயை செயலை நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனெனில் தங்கள் கைகளிலே அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த ஆயுதம் என்பது இன்று மிக பிரதானமான ஆயுதம். இன்று எங்களுடன் எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்பதற்கும் எங்களுடைய அவலங்களை சொல்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி செல்வதற்கும் இந்த தேசத்தில் இன்று எங்களது எதுவுமே இல்லை. கையேற நிலையிலே வாழ்கின்ற தமிழர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் இந்த மக்களால் விட்டு செல்லப்பட்ட ஒரு ஆயுதம் என்றால் அது எங்கள் மக்களின் எஞ்சிய எலும்புக்கூடுகள் தான். அவர்கள் சாதாரணமாக இந்த மண்ணிலே இயற்கை மரணம் அடைந்தவர்கள் அல்ல. பாடசாலைக்கு சென்றவர்களும் கல்வி நிலையங்களுக்கு சென்றவர்களும் தொழில் தேடி சென்றவர்களும் தாயோடு தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உறவுகளை அப்படியே வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து அவர்களை கொண்ட கிடங்குகளை வெட்டி அவர்களுக்கு முன்னாலேயே அவர்களுடைய உறவுகளை அவர்களை வைத்து அடித்துக் கொன்ற இனப்படுகொலை நிகழ்ந்த இந்த மண்ணிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இது சாதாரண பூமி அல்ல. இந்த கரையும் அந்த கரையும் உயர் தகரங்கள் அடைத்து இந்த பாதை மூடப்பட்டு அங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முகாம்களிலே கொல்லப்படுகின்ற தமிழர்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த செம்மணி சூழல் அந்த சித்துப்பாத்தி மைதான சூழலிலே வைத்து ஒரு ராணுவம் கிடங்கு விட்ட இன்னொரு ராணுவம் தூக்கி போட அவர்கள் கலைத்து விட்டால் கொண்டு வந்து நிற்கின்ற எங்களுடைய தமிழர்களை கிடங்கை வெட்டி அவர்களை கிடங்களை படுத்து அவர்களை இவர்கள் கொல்லுகின்ற காட்சி தான் இந்த மண்ணிலே அரங்கேறியது. அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணிலே நாங்கள் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் நீதி கிடைக் கொண்டிருக்கின்றோம். இந்த நீதி சர்வதேசத்தினால் தான் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும். ஏனென்றால் இது ஒரு சாட்சி. உரையாற்றுமாறு மூத்த போராளி ஜேம்ஸ் அண்ணா அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்கு பரிசாக இருக்கிறது. செம்மணி மட்டுமில்லை, தமிழ் பிரதேசங்கள் எல்லா இடமும் சிங்கள ராணுவத்தால் திட்டமிடப்பட்டு என்பது இனப்படுகொலை நடந்து வருகிறது. இன்றைக்கு உலக தரத்தில் எங்களோட இனம் மிகவும் கைவிடப்பட்ட நிலையில, மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில எங்களோட மக்கள் இந்த தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மக்களுக்கான நீதி கேட்டு இன்றும் எங்களது தமிழ் உறவுகள் எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்தும் உலகளவராய ரீதியில இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நமது தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் எங்களுக்கு அளிக்கிறதோடு நாங்கள் திரும்பவும் மிகவும் தாழ்மையாக இந்த சர்வதேச சமூகத்திடம் சர்வதேச பொது ஆவலர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எங்களோட மக்களுக்கு நடந்த அநீதி அனைத்தும் வெளிக்கொண்டு இதற்கான எங்களுக்கான நிலையான தீர்வு எங்களுக்கு தேவை என்றதை எங்களோட மக்கள் சார்பில் நாங்கள் இதை கேட்டுக்கொள்வதோடு இன்றைக்கு திட்டமிடப்பட்டு ஒரு இனத்தை ஒரு அரசு ஒரு அழிக்கு ஒரு கொன்று குவித்த தடயங்கள் இன்றைக்கு ஏராளமாக எங்களோட மண்ணில காட்சியளிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு அதை சார்ந்த உறவுகள் இன்றைக்கு கண்ணீரோடும் அவர்கள் பெரும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியமாக இருக்கின்ற எங்களோட உறவுகள் இருந்த போதில் அதை ஆதாரப்படுத்தக்கூடிய மாதிரியான அனைத்து ஆவணங்கள் எங்களோட மண்ணில சித்தரிக்கும் எங்களோட மக்களிடையே காட்டப்பட்டிருந்த போதிலும் இதை சரியான முறையில சீர்தூக்கி பார்க்காத சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் மிகவும் கவலை கொள்றோம். எங்களோட இனம் உலகத்தில எல்லாருக்கும் ஒரு நீதி, எங்களோட தமிழ் மக்களுக்கு இந்த சர்வதேசத்தில ஒரு நீதியாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த நீதியை எங்களோட தமிழ் மக்களுக்கு நேரடியாகவே இந்த சர்வதேச பொதுநல விரும்பிகள் அதை தெரியப்படுத்தணும். எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கல, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. நாங்கள் எதையுமே கேட்கல. எங்களோட மண்ணில அநியாயமாக எதுவுமே எந்த குற்றம் செய்யாமல் அப்பாவி மக்களை கொன்று குவித்து இந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டுள்ள நீதியை நாங்கள் கேட்கிறோம். இந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆனா நாங்கள் உண்ட மட்டும் இந்த மக்கள் சார்பில் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். எங்களோட மக்கள் எதுக்கு நாங்கள் கலைக்க மாட்டோம். இவ்வளவு கொலை செய்து எங்களை கொன்று குவித்தாரும் நாங்கள் எங்களோட உணர்வுல நாங்கள் எதுவுமே நாங்கள் கலந்து போறது இல்லை, கலந்து போகவும் மாட்டோம். நிச்சயமாக எங்களை திட்டமிட்டு அழிச்ச இந்த அரசின் கனவுகள் எல்லாம்
கவுறு பொடிய ஆக்கப்பட்டு தமிழ் இனம் தலை நிமிந்து இந்த உலகத்துல வாழும் என்றதை இந்த தருணத்துல செம்மணி சந்தையில் வச்சு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த அரசியலுக்கு இருந்த போதிலும் இன்றைக்கு சில சில அயல் நாடுகள் கூட இந்த இளைஞர் சாங்கத்துல தூக்கி இடைக்க விழுந்து எங்கள் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு பிறகு காலங்கள் கழிந்த பின்பு அவைகளை உணர்வுள்ள வரலாறுகள் நாங்கள் கேள்விப்பட்டோம், அறிகிறோம். அதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆனால் இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ந்து இந்த காயணி செயலகத்தோடு இணைந்து இந்த செம்மறி புககுடி அதுபோன்ற வேற படுகொலை நடந்த அனைத்து இடங்களும் நாங்கள் தொட்டி செல்ல வேண்டும். எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளம் இதே. நாங்கள் இந்த காலப்போக்கில் நாங்கள் இந்த கைவிடுவோமானால் எங்களோட இளம் சமுதாயம் இந்த மண்ணில வாழ்றதுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலப்பாடு ஏற்படும் நான் கூறிக்கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து இதுக்கு ஒரு முடிவு நாங்கள் மிக கௌரவமாக இருந்தால் எங்களோட சமுதாயம் எங்களோட தமிழ் இனத்தின் அடையாளம் அளிக்கிறதுக்கு எதிரி போட்ட திட்டம் அவனுக்கு சாதகமாக முடியும் என்றதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இதை நாங்கள் தீர்த்து நாங்கள் இதை முறியடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் இந்த நியாயத்தை மட்டும் நாங்கள் உலக இதிலே நாங்கள் கேட்டு அனைவரும் ஒன்று சேர கேட்டு இது அன்பாக முடிக்கிறேன் நான்.